NIPTங்கிறது இதுவும் ஒரு நார்மலான பிளட் டெஸ்ட் தான். இப்போ டபுள் மார்க்கர்ல உங்களுக்கு டவுன் சிண்ட்ரோம் வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அந்த குழந்தை டவுன் சிண்ட்ரோம் கிடையாது. 100% நம்ம சொல்ல முடியாது அது டவுன் சிண்ட்ரோம்னு. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம அடுத்தடுத்து டெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். NIPTயுமே ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான் தவிர்த்து அது டயக்னோஸ்டிக் டெஸ்ட் கிடையாது. பட் 99% அது டவுன் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்தும். மீதி ரிமைனிங் 0.2-0.3% அகைன் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. 100% கன்ஃபர்மேஷன் வந்து ஆம்னியோசென்டசிஸ் அப்படி இல்லைன்னா CVS ஊசி போட்டு பண்ணக்கூடிய டெஸ்ட். அதை டீட்டெயிலாக நான் சொல்றேன். NIPTங்கிறது நார்மலா அம்மா கிட்ட இருந்து பிளட் வித்ட்ரா பண்ணிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அம்மாவோட பிளட்ல வந்து குழந்தையோட செல் ஃப்ரீ ஃபீட்டல் DNA இருக்கும் அண்ட் மதரோட DNAவும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க, குழந்தையோட DNA மட்டும் நல்லா உன்னிப்பா பார்த்து அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, T21 முக்கியமா பாசிட்டிவா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் NIPT. Again it is 99% sensitive and it is a screening test. Diagnostic கிடையாது. ஸ்கிரீன்னா இருக்கா இல்லையாங்கிறது ஸ்கிரீன் பண்றதா. டயக்னோசிஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்றது.